ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம மை எஸ் கிளாஸ் ஹண்டர் எபிசோட் 45 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மன்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் அதிகமா இருக்கிற வகையில ரொம்ப பிரம்மாண்டமாவே இருந்துட்டு இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். டிராகன் அவனோட கையை கடிச்சு கொதறிட்டு இருக்கும். ஆனா அவன் கைக்கு எதுவுமே ஆகாம திருப்பியும் ஹீல் ஆகி முளைச்சிட்டு இருக்கும். அப்பதான் அது ரியாலிட்டியே கிடையாது, கனவு லோகத்துல மாட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். என்கிட்ட இருக்கிற என்னோட சபார்டினேட் எல்லாருமே உன்னை கடைசி வரைக்கும் கொடூரமா உன்னை தாக்குவாங்க. ஆனா நீ சாவ மாட்ட. ஆனா சாவு உன்னை நெருங்கலையான்னு சொல்லிட்டு நீ அழுகிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான வலிய உனக்கு என்னால ஏற்படுத்த முடியும். அதனால ஃபர்ஸ்ட் உன்னோட மெமரிஸையும் ஏற்கனவே நடந்த எல்லாத்தையுமே நீ வெளிப்படையே சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாவு உனக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலயும் முக்கியமா உன்னோட டேமேஜ் நுலிஃபையிங் மார்பிள இந்த இடத்துல உன்னால யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப நான் உன்கிட்ட கேள்வி கேட்க, ரைட்டோஸ் பேனை நீ எப்படி தோக்கடிச்ச? நீ கேட்டோன்னு எல்லாத்தையுமே ஓடுறதுக்கு ஒன்னே மாதிரி நான் ஒண்ணு முட்டாள் கிடையாதுன்னு அந்த பயங்கரமான சூழ்நிலையிலையும் அவனை நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுறது பார்த்தோன்னு அங்க இருக்கிற மொத்த டிராகனும் ஒன்னா சேர்ந்து அவனை கொடூரமா தாக்கிட்டு இருக்கும். இதே ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நோவா, லெட்டி, சங்க இவங்க 3 பேரும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. யூஜின் எதுவுமே பேசாம ஒரு மயக்கம் அடைஞ்ச சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பான். யூஜின் எந்தின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை எழுப்பதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. டியர்மாவை பொறுத்த வரைக்கும் விஷ்டோனை பயன்படுத்தி அவனோட மெமரி எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்க. ஏற்கனவே அவனோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த மெமரி எல்லாமே அதுக்கு கண்ணு முன்னாடி தெரிய வந்துட்டு இருக்கும். ஆனா இருந்தாலுமே அது வேண்டாத மெமரிஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உன் மனசுல இருக்கிற மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் என்னால வெளியே கொண்டு வரவே முடியல. அதுக்கு காரணம் உன்னோட கர்ஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஆர்டினரியான எஃப் கிளாஸா இருக்கிற ஒன்னால எப்படி இது எல்லாத்தையுமே பண்ண முடியுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட மெமரி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மைதான், அவன் என்னோட மெமரி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் ஃபுல் மெமரியையும் கண்டுபிடிச்சிட்டானா உடனே என்ன கொன்றுவான். என்னோட பிரதரை கொன்னவன் என் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கான். ஆனா நான் ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கேன். என்னால என்னோட கையை கூட தூக்க முடியல. இப்ப நான் உயிரோட இருந்து பெருசா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னால என்னோட பிரதரை கொன்னவனை பழிவாங்க கூட முடியல. இதுக்கு முன்னாடி என்னால என்னோட பிரதருக்கு ஒரு நல்ல ஒரு பிரதரா இருக்க முடியல. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா தப்பையும் நான் திருத்தி இந்த வாட்டி நான் புது ஒரு பிரதரா இருந்து என்னோட பிரதரை நான் காப்பாத்தியே தீருவேன். எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உடனே இங்க இருந்து நான் தப்பிச்சு போயிருவேன். ஒரு சாதாரண எஃப் கிளாஸரா இருக்கிற ஒன்னால பெருசா நீ என்ன பண்ண முடியும்? பக்கத்துல கடந்து அழுது புலம்ப முடியும், அவ்வளவுதான். மித்தபடி என்ன எதுவுமே பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உன்னோட பிரதரை பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்ட்ல யூகின் ஒரு டஞ்சன்ல இருந்து சண்டை போட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு வெளியே போற நேரத்துல டியர்மா அவனோட ஃபாலோவர் எல்லாரையுமே பயன்படுத்தி யூகினை அவனோட பக்கத்துல கொண்டு வரதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இருந்தாலும் யூகினுக்கு எந்த விதத்திலையும் டியர்மா கூட கான்டாக்ட்ல ஈடுபடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ உன்னை என் கூட நான் சேக்க சொல்லி நான் இந்த இடத்தை நோக்கி வரவே இல்லை. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உன்னோட பிரதர் ஒரு டஞ்சனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். அந்த டஞ்சன்ல ஏதோ ஒரு எரர் ஏற்பட்டு இருக்கனால உன்னோட பிரதர் அந்த டஞ்சன்லயே மாட்டி மொத்தமா சாவ போறான்னு சொல்ற விஷயத்தை கேள்விப்பட்டான உடனே எதையுமே யோசிக்காம யூகின் டைரக்டா யூஜின் போன டஞ்சனை நோக்கி வந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஒரு டி கிளாஸ் டஞ்சனா தான் இருந்துச்சு. திடீர்னு என்னன்னே தெரியல இப்போ ரெட் கேட் ஓபன் ஆகி எஸ் கிளாஸ் டஞ்சனாவே மாறிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டரோ இல்ல அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே செத்தா மட்டும் தான் இந்த டஞ்சன் நம்மளால கிளியர் பண்ணி உள்ள போக முடியும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு யூகின் எப்படியாச்சும் அதை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நான் என்னோட பவரை பயன்படுத்தி உன்னை உள்ள கூட்டிட்டு போறதுக்கு தயாராகி இருக்கேன்னு ஏற்கனவே ரைட்டோஸ் பேனு யூஜினை துரத்திட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவனோட பவரை பயன்படுத்தி யூகின் கண்ணு முன்னாடி காட்டணும்னு. ஆனா அதுக்கு நீ பேமெண்டா எனக்கு என் கூட நீ சேர்ந்தே தீரணும்னு அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டோன்னு எதையுமே யோசிக்காம தன்னோட பிரதரா இருக்க யூஜினை காப்பாத்தணும்னு டைரக்டா அந்த டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான். நீ மட்டும் அந்த டஞ்சன்லயே இறந்து இருந்தீனா யூகின் தன்னோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறனால தன்னோட தப்புனாலதான் இது எல்லாமே நடந்துட்டுன்னு இந்த உலகத்தையே மொத்தமா வெறுக்கிறது மட்டும் இல்லாம எஸ் கிளாஸை விடவும் ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸுக்கு அவன் போவதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனா தன்னோட பிரதரை காப்பாத்ததுக்காக அவ்வளவு ஈஸியா எஸ் கிளாஸை சேர்ந்த ஒருத்தன் சாவான்னு நினைச்சு
கூட பார்க்கல. உண்மைதான், அன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு ட்ராப். என்னாலதான் என்னோட பிரதர் யூகின் இறந்தான். அவன் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு காணாம போயிட்டான். நான் ஏற்கனவே அவன் கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டனால அவனோட சோல் மட்டும்தான் காணாம போயிருக்கு தவிர அவனோட பாடி இன்னும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துட்டு இருக்கு. நீ மட்டும் உன்னோட மெமரி எல்லாத்தையுமே என் கிட்ட காட்டி எல்லா உண்மையும் ஒப்படைச்சிட்டீனா நானே பாடியை உனக்கு தரதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். நீ கேட்டோன்னு டக்குன்னு சொல்லதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அதுலயும் முக்கியமா ஓவாயால நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு யூஜின் அவனோட பவர் எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி தாக்குனதுல அவனை சுத்தி இருக்கிற டிராகன் எல்லாமே மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்கும். ஏற்கனவே நோவா அவனோட டிராகன் விங்ஸை பயன்படுத்தி பறந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அது ஞாபகம் வந்தோடனே நோவாவோட டிராகன் விங்ஸ் அவன் யூஸ் பண்ணி அங்க இருந்து பறந்து எரிமோட ஷேடோலெஸ் ரேஞ்சோட ஃப்ரீசிங் பவரை ஆக்டிவேட் பண்ணி அடுத்ததா யூகினோட பிளாக் ஃப்ளேமை ஆக்டிவேட் பண்ணி கரெக்டா டயர்மாவோட ஒரு கொம்பை உடைச்சி எடுத்துட்டு இருப்பான். இவ்வளவு நேரமா நீ என்னோட மெமரியை பார்த்துட்டு இருந்த, இப்போ உன்னோட மெமரியை நான் பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு டயர்மாவோட மெமரிக்குள்ள அவன் போயிட்டு இருப்பான். பல 100,000 வருஷத்துக்கு முன்னாடி பாய்சன் அண்ட் கர்ஸ் டிராகனா இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாருமே ஏன்ஷியன்ட் டைம்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வீக்னஸ் ஒன்னு இருந்துச்சு. எல்லா டிராகன் கிங்ஸ் மாதிரி இல்லாம அவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியா தான் இருந்துட்டு வந்தாங்க. டியர்மாவை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாருமே தன்னை பார்த்து பயப்படணும், தன்னோட காலு கீழே அடிப்பணிய வைக்கணும்னு ஆசைப்பட்டவன் அவனோட ரத்தத்துல இருந்து உருவாற டிராகன் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையே கொல்றது மட்டும் இல்லாம மொத்த டிராகனோட இனத்தையுமே அழிச்சு ஒரு பயங்கரமான கொடூரமான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் இது எல்லாமே ஒரு யூஸ்லெஸ் ஆன மெமரியா தான் இருந்துட்டு இருக்கு. உடனே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான மெமரி எனக்கு காட்டுன்னு அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். நீ கேட்டோன்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சிட்டியான்னு திருப்பி அவனோட பிளட்டை ஆக்டிவேட் பண்ணி அதுல இருந்து அதிகமான டிராகன்ஸை உருவாக்கி யூஜினை தாக்குறதுக்காக அனுப்பிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட பெட்ஸை நான் கதிகலங்க விட்டது இன்னும் உனக்கு மறந்து போச்சா? இப்போ திருப்பியும் உனக்கு நான் பாடத்தை புகட்டதுக்கான டைம் வந்துட்டுன்னு எரிமோட ஃபாஸ்டிஸ் ஐயை ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற மத்த டிராகன் எல்லாத்தையுமே ஒரைய வச்சு யூஜினோட பிளாக் ஃப்ளேமை ஆக்டிவேட் பண்ணி அது எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு இருப்பான். நான் திருப்பியும் உன்கிட்ட கேட்க, ஒழுங்கா உன்னோட மெமரி எல்லாத்தையுமே காட்டி என்னோட பிரதரோட பாடி எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா இப்பமே உன்னோட கதையை நான் மொத்தமா முடிச்சிருவேன். அப்போ அவனோட மெமரி திருப்பியும் டீப்பா உள்ள போயிருக்கும் போது அனதர் வேர்ல்ட்ல ஏற்பட்ட ஒரு மெமரி அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அந்த அனதர் வேர்ல்ட்ல மான்ஸ்டர் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தாக்குறதுக்காக தயாராயிட்டு இருக்க யூஜின் மாதிரியே ஏற்கனவே சிஸ்டத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் அவனோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அங்க இருக்கிற மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபட்டு இருப்பான். இருந்தாலும் அவனோட பவரால அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. கடைசியில் அவனோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும். அவனோட கதை முடிஞ்சோடனே அங்க இருக்கிற மொத்த மக்களோட கதையும் முடிஞ்சது மட்டும் இல்லாம அந்த உலகமே அழிஞ்சிட்டு இருக்கும். இது வரைக்கும் அதிகமான உலகத்தை இந்த மாதிரி அதிகமான இடத்துல மான்ஸ்டர் எல்லாமே போய் தாக்கி அழிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு உலகமும் ஜெயிச்சதே கிடையாது. அது எல்லாத்தையுமே யூஜின் தன்னோட கண்ணால வெளிப்படையாவே பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவனை சுத்தி ஏதோ ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பான். இந்த ட்ரீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர்ல இருக்கிற பேர்டு யூகினோட உடம்ப தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க. யூகினா கண்டிப்பா உன்னை காப்பாத்தியே தீருவேன்னு அதை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். திடீர்னு அது அங்க இருந்து காணாம போய் மெமரி எல்லாமே எரைஸ் ஆகி டயர்மா இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பேர்டு ஒண்ணு பார்த்தேன். அதை திருப்பி எனக்கு காட்டி அந்த பேர்டு தான் என்னோட பிரதரை வச்சிட்டு இருக்கு. அந்த ட்ரீ எங்க இருக்குன்னு உடனே சொல்லி நான் பார்த்து கத்திட்டு இருக்க. ஸ்னோஃபால் ட்ரீயையும் ஒயிட் கலர் பேர்டையும் நீ பாத்திருக்கீனா? இப்போ உன்னை நான் கொல்லதுக்கான டைம் வந்துட்டு. இந்த சாதாரண உடம்ப பயன்படுத்தி உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை தான் நான் ஏற்கனவே தோக்கடிச்சிட்டேன். இல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீ இப்ப என்ன தோக்கடிச்சது என்னோட உண்மையான பாடியே கிடையாது. இது உன்னோட உண்மையான பாடி கிடையாதுன்னு அப்பனா ஒரிஜினல் பாடி எங்க இருந்துட்டு இருக்குன்னு திரும்பி பார்த்தனா பின்னாடி இருக்கிற வானம் எல்லாமே ஏதோ கண்ணாடி துகள்கள் மாதிரி வெடிச்சு செதறி ஒரு பெரிய டிராகன் ஒண்ணு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இதுதான் டயர்மாவோட உண்மையான பாடியா? இது கிட்ட என்னால நிலைச்சு நிக்க வாய்ப்பே இல்லைன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அதோட காலால அவனை நசுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவன் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இவனோட பவர் நான் நினைச்சதை விட ஒரு டிஃபரெண்டான லெவல்ல இருந்துட்டு இருக்கு. நான் என்னதான் என்னோட பவரையும் உயிரையும் கொடுத்து நான் சண்டை போட்டா கூட இதுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. நீ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சிஸ்டத்தோட நியூபியா இருக்கிற வாலிபால் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். உன்னோட உண்மையான பவரை இந்த மாதிரி இடத்துல நீ காட்டி பெரிய சீட்டிங் பண்ணிட்ட. இப்போ வாட்டர் டிராப்பா இருக்கிற சன்பே உன் கண்ணுக்கு முன்னாடி வர போறான்னு மெர்மைட் குயின் அந்த இடத்தை நோக்கி வர்றது மட்டும் இல்லாம நீ தேவையில்லாம சீட்டிங் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ அதுக்கான பெனால்ட்டியை நீ அடையதுக்கான டைம் வந்துட்டுன்னு மெர்மைட் குயின் அதோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி டேரமாவை தாக்கிட்டு இருக்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உண்மையான உலகத்தை விட்டுட்டு கனவு உலகத்துல அவனோட ஃபுல் பவரையும் காட்டி உன்கிட்ட சண்டை போடணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்காக கண்டிப்பா அவன் ஒரு
பெனால்ட்டியை அடைஞ்சே தீரணும். அதனாலதான் மெர்மைட் குயின் அதோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி டேர்மாவை தாக்கிட்டு இருக்கு. மெர்மைட் குயின் தாக்குனனால டேர்மாவோட பவர் எல்லாமே அடிபட்டு மயக்கம் அடைஞ்சு அவன் கீழே விழுந்துட்டு இருப்பான். எங்களால முடிஞ்ச வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும். என்னதான் நான் வீக்கா இருந்தாலும் முன்னாடி இருந்ததை விடவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, இதுவே எனக்கு போதும், மீதி நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பவர் எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி அதை டபுளா மாத்தி டேர்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக முன்னேறி போயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.